Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல brownie எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டா எப்படி பண்றதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன். இத நீங்க ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணீங்கனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அன்சால்டட் பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே நம்ம பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு பேட்டர் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன். இதில் பட்டர் பேப்பர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதை ரெடி பண்ணும்போதே ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவனில் பண்ணுறேன். குக்கர்லேயும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ட்ரேயில் வச்சுட்டோம். இதை 230 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மோல்டுலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கட் பண்ணும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் வச்சு இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.